ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Pranesh மாம் vlog. இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ₹1 வாங்கின இந்த ஷாம்புவை வச்சு எவ்வளவோ பொருள்களை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம். ரொம்ப புதுசு போல் மாறிடும் பொருளெல்லாம். இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பேக்கெட் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு போட்டு தேய்ச்சி கழுவுற பொருளையெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம அழகாக தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். வேலை நமக்கு டக்குன்னு முடியும். ரொம்ப நீட்டாகவும் பொருளெல்லாம் க்ளீன் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு என்னென்ன பொருளெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரஃப் யூஸ்க்கு போகிறதா இருந்தால் அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம போட்டுட்டு போவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி ஷூ, அதுக்கப்புறம் செருப்பு இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்லையெல்லாம் துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்றி இதை கழுவவே கூடாது. இந்த மாதிரி ஷூலையெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். பாலிஷ் போட்டால் கூட அந்தளவுக்கு இருக்காது. பாலிஷ் கூட அடிக்கடி போயிடும். இதெல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை தொடச்சி விட்டிங்கனாவே போதும். நல்லா புதுசு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லிப்பரை நல்லா தொடச்சி காமிக்கிறேன், ஒன்றை துடைக்காமல் காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பெல்லாம் நம்ம தண்ணியில் கழுவணும் அப்படின்னா அது போயிடும், வேஸ்ட் ஆயிரும். நம்மளோட மணி தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு மொத்தமும் அந்த துணியிலேயே வந்துடும். இப்போ அதை நல்லா நான் தொடச்சிட்டேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு. இப்போ நான் நல்லா பளிச்சுன்னு தொடச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்ச செருப்பு. இது துடைக்காத செருப்பு. அது எவ்வளோ டஸ்ட்டாக அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சேரெல்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் சைடில் மேலே அந்த கை வைக்கிற இடத்துல எல்லாம் நல்லாவே அழுக்காகும். அதுக்கு இந்த மாதிரி அந்த கிளினிக் ப்ளஸ் லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சேர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஷூட் பண்ணுறதால மொத்தமாக என்னால் க்ளீன் பண்ண முடியல. இதை மட்டும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த துணியை வச்சு நான் நல்லா அழுத்தி துடைக்கும் போதே அந்த அழுக்கு போகிறது நமக்கே தெரியுது பாருங்கள். இதே மாதிரி தான் சேர் மொத்தமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னா சேரில் இருக்கிற அந்த மொத்த அழுக்கும் போயிடும். சேர் நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ்க்கு போடுறது. இதே மாதிரி ரிங், அதுக்கப்புறம் இயரிங்ஸு, செயினு, இந்த நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதில் எப்படி இருந்தாலும் அந்த சோப்பு ஏதாவது அழுக்கெல்லாம் போய் அந்த ஸ்டோனுக்குள்ளே எல்லாம் தங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த கிளினிக் ப்ளஸ் லிக்விடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சா போதும். அதில் இருக்கிற மொத்த அழுக்கும் அப்படியே வந்துடும். நீங்கள் எதையுமே ஊற போட தேவையில்லை, ரொம்ப நேரம் போட்டு தேய்க்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக பண்ணாலே போதும், அந்த அழுக்கு வந்துடும். ரிங்கும் நல்லா நீங்கள் கொலுசெல்லாம் கூட இதே மாதிரி பண்ணலாம். இப்போது நான் அந்த ப்ரஷ்ஷில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி எப்படி இருக்குன்னு. இது நான் ஒரு 7-8 வருஷமாக அந்த ரிங்கு போட்டுட்ருக்கேன். இந்த 2 ரிங்குமே நான் அடிக்கடி இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் லிக்விடில் தான் க்ளீன் பண்ணி போட்டுப்பேன். நல்லா சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம 1000 500 எல்லாம் கொடுத்து மெனிக்யூர் பெடிக்யூர் இதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற காலில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டாலே போதும். கால் கை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ்
இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் காலில் வந்து அந்த விரல், அதுக்கப்புறம் அந்த வெடிப்பு மாதிரி இருக்கிற இடம் இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை ஒரு நல்ல தண்ணியிலையோ வாஷ் பண்ணி கொஞ்சம் சூடான தண்ணியில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி இருக்கும் இல்லையா, மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி, அதில் வந்து நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அப்படியே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நான் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இதை நல்லா வந்து தொடச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இப்போ நல்லா நான் ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பாத்ரூமில் இருக்கிற பைப்பு, அதுக்கப்புறம் வந்து சிங்கில் இருக்கிற பைப்பெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் லிக்விடை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தான் போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த லிக்விட் மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பைப்பில் எல்லாம் படுற மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. வீடியோ வந்து லைட்டாக ஷேக் ஆகும், ஏன்னா கையில் நான் மொபைல் வச்சுட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த கோல்கேட் பேஸ்ட்டை. அது மேலேயே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சாதான் அந்த உப்பு கரையெல்லாம் போகும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் இதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், அந்த உப்பு கரையெல்லாம் எப்படி சூப்பராக போகுதுன்னு. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி விடுறேன் பாருங்கள். இப்போ எப்படி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகுதுன்னு. இந்த கோல்கேட் பேஸ்ட்டும் கிளினிக் ப்ளஸ் லிக்விடும் நல்லா சூப்பராக இதை வந்து பளிச்சுன்னு புது பைப் மாதிரி மாற்றி, பைப்பு ஃபஸ்ட்டு எப்படி உப்பு கரையோடு இருந்தது, இப்போ எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது கதவுக்கு பின்னாடி வந்து நம்ம டோரில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மழை காலத்தில் நல்லா துரு பிடிச்சிட்ருக்கோம். நம்ம கதவு சாத்துறதுக்கும் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கீச்சுன்னு சத்தம் வேறு வந்துட்ருக்கோம். இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அதில் இருக்கிற துருவும் வந்து சுத்தமாக போயிடும். அந்த கீச்சுங்கிற சத்தமும் வராது. நம்ம ஆயில் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பிசுப்பாயிட்ருக்கும். அது ரொம்ப லேட் ஆகும் ஒர்க் ஆகிறதுக்கு. இது ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த லிக்விடை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, கேஸ் ஸ்டவ்வு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே, அதுக்கப்புறம் டோரு, பீரோ, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சிட்டா போதும். எல்லாமே பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய க்ளீனிங் டிப்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.